வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் கனரா பேங்க் சம்மந்தமான ஒரு புகாரை எப்படி ஆன்லைன் வழியாக பதிவு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு https://www.canarabank.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். லாங்குவேஜ் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா கஸ்டமர் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஆன்லைன் கிரீவன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ரிஜிஸ்டர் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பண பரிவர்த்தனை சம்மந்தமான புகாராக இருந்தால் இந்த ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணலாம். அடுத்து ரிஜிஸ்டர் அதர் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வேறு ஏதாவது புகாரை நம்ம கொடுக்குறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரீஓப்பன் கம்ப்ளைண்ட், அதாவது நாம் கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அதர் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனில் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்ன வந்திருக்குன்னா கஸ்டமரு, நான் கஸ்டமரு, எக்ஸ் ஸ்டாஃபு, அதாவது கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த கஸ்டமர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி புகாரை நம்ம பதிவு செய்யலாம். இதுவே கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க புகாரை பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த நான் கஸ்டமர் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கில் வேலை செஞ்ச பழைய ஊழியராக இருந்தால் இந்த எக்ஸ் ஸ்டாஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணி புகாரை பதிவு செய்யலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை, அதனால் நான் கஸ்டமர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு அடுத்து கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு கேப்சா இங்கே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஃபுல் நேம், என்னோடய முழு பேரை இங்கே டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடியை கொடுக்குறேன். மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்னோடய ஃபுல் அட்ரஸை இங்கே டைப் பண்ணுறேன். சிட்டி, ஸ்டேட்டு, கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸில் புகாரை எந்த பிரான்ச்சுக்கு இல்லை எந்த ஆஃபீஸுக்கு எதிராக கொடுக்க போகிறோமோ அதை சூஸ் பண்ணணும். நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்னென்னு கொடுக்குறேன். அடுத்து புகாரோட சப் நேச்சர் என்னென்னு இங்கே கொடுக்குறேன். இந்த புகார் சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் எதையாவது அட்டாச் செய்கிறதா இருந்தால் இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் வழியாக டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணலாம். அடுத்து கம்ப்ளைண்ட் சப்ஜெக்ட் என்னென்னு கொடுக்குறேன். அடுத்து கம்ப்ளைண்ட் டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய புகாரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்குது. கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன். நான் கொடுத்த புகார் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இதுதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். என்னோடய புகார் 21 நாளுக்குள்ளே தீர்க்கப்படும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், என்னோடய பிரச்சனையை 2 நாளில் சரி பண்ணிட்டாங்க. சரி, நாம் கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கொடுத்த புகார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர், அதனால் நான் கஸ்டமர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரையும் கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். நம்ம கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை ஷோ ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனரா பேங்க் உயர் அதிகாரிக்கு ஆன்லைனில் புகாரை எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.